அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் நூற்றுக்கணக்கான அம்மன் கோவில்கள் இருந்தாலுமே ஆதிபராசக்தி என்றதுமே அனைவருடைய நினைவுக்கு வரும் இடம்தான் மேல்மருவத்தூர். இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு. பக்தர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு செல்லக்கூடிய நிகழ்வு அதிகரித்து கொண்டு தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் மேல்மருவத்தூர் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகில் பல நாடுகளில் இருந்துமே லட்சக்கணக்கான பக்தர்கள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்திற்கு வந்து வழிபட்ட வண்ணம் இருக்காங்க. தன்னை வணங்கும் பக்தர்களுடைய வாழ்க்கையில் ஆதிபராசக்தி அம்மன் பல அற்புதங்களை நிகழ்த்துவதாக சொல்லப்படுவது. உங்களுக்கு மேல்மருவத்தூரில் இருக்கக்கூடிய ஆதிபராசக்தி அம்மன் பிடிக்கும் அப்படின்னா ஆதிபராசக்தி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆதிபராசக்தி கோவிலில் சாமானிய மனிதர்கள் அதிக அளவில் வந்து கொண்டு செல்வது வழக்கம் இருக்கிறதாகும். இங்கு யார் வேண்டுமானாலும் அம்மனுக்கு பூஜை அபிஷேகங்கள் உள்ளிட்டவை செய்து வழிபடலாம் என்பதால் சபரிமலை போன்று இங்கு கோவில்களில் மாலை அணிந்து இருமுடி கட்டி வந்து வழிபடுவது மிகவும் சிறப்பான ஒன்று. இந்த கோவில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகவும் புகழ்பெற்ற அம்மன் கோவில்களில் ஒன்று ஆதிபராசக்தி சித்தர் பீடம். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. தமிழகத்தில் அதிகமான பக்தர்கள் தினமுமே வந்து செல்லக்கூடிய கோவிலாக மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் உருவான வரலாறு மிகவும் அதிசயமான ஒரு நிகழ்வு. தற்போது ஆதிபராசக்தி கோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல 1960களில் ஒரே ஒரு வேப்ப மரம் மட்டும்தான் இருந்தது. இந்த மரம் மற்ற சாதாரண மரங்களை போல இல்லாமல் கசப்புத்தன்மை கொண்டதாக இல்லாமல் இருந்ததாக சொல்லப்படுது. காய்கள் இனிப்பு சுவையுடன் இருந்திருக்கு. இதிலிருந்து வடியக்கூடிய பால் போன்ற பொருளும் இனிப்பு சுவை உடையதாக இருந்திருக்கு. இதனாலேயே இந்த பகுதி மக்கள்கள் இதை கடந்து செல்பவர்களும் ஆச்சரியத்துடன் இதனை சாப்பிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு. இந்த மரத்தின் பால் கனிகள் சாப்பிடுபவர்கள் இருந்த நோய்கள் அனைத்துமே குணமாவது இந்த அதிசய வேப்ப மரம் பற்றிய தகவல்கள் பரவி இருந்ததாக சொல்லப்படுது. 1966ஆம் ஆண்டு தமிழகத்தில் வீசிய புயலால் வேப்ப மரம் அடியோடு சாய்ந்தது. இந்த மரத்தின் வேறு பகுதிகளில் இருந்து சுயம்புவாக கல் ஒன்று வெளிப்பட்டது. இந்த சுயம்புவிற்கு மேற்குடில் அமைத்து இந்த பகுதியை மக்கள் பூஜை செய்து வந்து வழிபட்டு வந்திருக்காங்க. இதற்கு சித்தர் பீடம் என்று பெயரிட்டும் வந்ததாகவும் பல ஆண்டுகளாக சுயம்பு உருவம் மட்டுமே இங்கு வழிபட்டு வந்ததாகவும் 1977ஆம் ஆண்டு நவம்பர் 25ஆம் ஆண்டு இந்த சுயம்புவிற்கு அருகில் 3 அடி உயர பீடத்தின் மீது அன்னை ஆதிபராசக்தியின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இங்கு 1000 இதழ்கள் கொண்ட தாமரை மீது வலது காலம் மடித்து இடது கால தொங்கவிட்ட நிலையில் திருக்கரத்தில் தாமரை மொட்டும் இடது திருக்கரத்தில் சின்முத்திரையை காட்டியும் காட்சி தருவதாக சொல்லப்படுது. 1000 இதழ்கள் கொண்ட தாமரை என்பது தியானத்தை குறிப்பதாகும். அன்னையின் கையில் இருக்கக்கூடிய சின்முத்திரை ஞானத்தை அருளக்கூடியதாகும். அன்னையின் தலையில் ஜடாமுடியே கிரீடம் போல அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரே தாய் ஒரே மனிதகுலம் என்பது ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அடிப்படை கொள்கை. அதாவது மனிதர்கள் அனைவருமே சமம். இவர்களுக்குள் தாயாக இருக்கக்கூடியவள் அன்னை ஆதிபராசக்தி மட்டுமே என்பது அர்த்தம். கருவறைக்குள் சென்று அன்னைக்கு பூஜை உள்ளிட்ட வழிபாடுகள் பெண்களும் செய்யலாம் என முறையை ஏற்படுத்தியிருக்காங்க. பக்தர்கள் நேரடியாக அன்னையிடம் பேச முடியும் என்பதே சித்தர் பீடத்தின் சிறப்பாக கருதப்படுது. பல அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த ஆலயத்தில் நடந்திருக்கு. இதனால் பக்தர்கள் அனைவருமே பங்காரு அடிகளார அம்மா என்று அழைக்க துவங்கியதாகவும் சொல்லப்படுது. ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் நுழைவாயில ஓம் சக்தி என்ற மந்திரமும் திரிசூலமும் அமைக்கப்பட்டு இருக்கு. இங்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த திரிசூலத்தை 3 முறை வலம் வந்த பிறகு உள்ளே சென்று அம்மனை தரிசிக்கின்றாங்க. மற்ற கோவில்களில் இருப்பது போன்று இந்த கோவிலில் நவ கிரகங்கள் கிடையாது. இங்கு அன்னையே அனைத்து சக்திகளின் ஆதாரமாக விளங்குவதாலும் இங்கு நவ கிரகங்கள் அனைத்துமே அன்னையை சுற்றி இருப்பதாகவும் கருதப்படுது. நவ கிரகங்கள் தனியாக வணங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய புற்று மண்டபம் மிகவும் சிறப்புக்குரியதாகும். இங்கு இருக்கக்கூடிய புற்றுல அம்மன் சுயம்பு வடிவில் காட்சி தருவதாகவும் சொல்லப்படுது.
இந்த மண்டபத்தில் இரவு நேரத்தில் தங்குபவர்களுக்கு பாம்பின் உருவில் அன்னை வரை காட்சி தருவதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புற்று மண்டபத்திற்கு வலதுபுறம் சப்த கன்னியருடைய சன்னதி இருக்கிறதாகவும் இதற்கு கூரை கிடையாது. 1974ஆம் ஆண்டு சப்த சன்னதி இருக்கிறதாக சொல்லப்படுது. பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேல்மருவத்தூரில் பங்காரு அடிகளாரின் உருவில் ஆதிபராசக்தியை சாமானிய மனிதர்களுடன் பேசுவது 21 சித்தர்களுடைய ஜீவ சமாதி ஒன்றிருந்த இடமாக மேல்மருவத்தூர் கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கு பெண்கள் கருவறைக்கு சென்று பூஜை செய்யலாம். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய நாகபீடத்தில் எலுமிச்சை விளக்கு ஏற்றி வழிபட்டால் குடும்பத்தில் பலன்கள் மேம்படும். அனைத்து பாவங்களில் இருந்துமே விடுபட முடியும். அங்க பிரதர்சனம் இந்த கோவிலின் முக்கிய ஒரு வேண்டுதலாக கருதப்படுது. அங்க பிரதர்சனம் செய்து வேண்டிக் கொண்டால் அவர்களுக்குள் அனைத்து நலன்களுமே கிடைக்கும் என்பது நம்பிக்கை. நவராத்திரி ஆடிப்பூரம் நாட்களில் அங்க பிரதர்சனம் செய்வது பாவ விமோசனம் பெறுவதற்கான சிறந்த ஒரு வழிபாடாக இருக்குது. ஆடிப்பூர நாட்களில் பக்தர்களே தங்களுடைய கையால் சுயம்பு ரூபத்திற்கு பால் ஊற்றி அபிஷேகம் செய்யலாம். பூஜைகள் செய்வதற்கு சாதாரண மனிதர்களும் அனுமதிக்கப்படுறாங்க. இங்கு அதர்வன பத்திரகாளிக்கு தனி சன்னதி இருக்கிறதாகும். இவளை வேண்டிக் கொண்டால் அனைத்து தீய சக்திகளில் இருந்துமே விடுபட முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியதாக ஒரு வேப்ப மரம் புற்றும் தான் இங்கு உருவான காரணமாக இருந்தது. பல வருடங்களுக்கு முன்பு ஏற்பட்ட இயற்கை சீற்றத்தின் காரணமாக இந்த வேப்ப மரம் சாய்ந்தது, புற்றும் கரைந்தது. இதன் அடியில் இருந்து அம்பாள் சுயம்பு வடிவமாக தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொண்டாள். தன்னைத்தானே அம்மன் வெளிப்படுத்தி கொண்ட இந்த இடத்துல தான் இன்றுமே மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் மூலஸ்தானம் அமைக்கப்பட்டிருக்கு. பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்குது. சுயம்பு வடிவில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு உருவம் கிடையாது. இதனால் பக்தர்களுக்கு கண் கண்ட தெய்வமாக காட்சி தருவதாகவும் நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற அம்பாளிடம் வைத்து சிலை அமைத்து தரும்படியும் அருள்வாக்கு கேட்டிருக்காங்க. பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று அம்பாள் சிலை வடிப்பதற்கு உத்தரவாதம் எடுத்திருக்கிறதாகும். அதன்படி சிலை அமைக்கப்பட்டு இதில் இன்றளவுமே குடிகொண்டிருக்கக்கூடிய அம்பாள் தன்னுடைய பக்தர்களுக்கு அருள்பாலித்து வராங்க. இந்த கோவில் வரக்கூடிய பக்தர்கள் மாலை அணிந்து விரதமிருந்து வருவதை வழக்கமாக வச்சிருக்காங்க. குறிப்பாக பெண் பக்தர்களுடைய வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டுதான் இருக்கு. சிவப்பு துணி அணிந்து வருபவர்கள் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பில்லி சூனியம் போன்றவற்றில் பாதிக்கப்பட்டவர்கள் விடுபட அதர்வன பத்திரகாளி கோவில் இங்கு சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக தான் அமைஞ்சிருக்கு. இந்த தலத்தின் மூலவரான ஆதிபராசக்தி காட்சி தருவதாகும். இங்கு வீற்றிருக்கக்கூடிய அம்பாளுக்கு 2 கரங்கள் தான் இருக்கு. பொதுவாக அம்மன் சிலைக்கு 4 கரங்களோ 8 கரங்களோ இருக்கும். ஆனால் எந்த இடத்துல அம்பாள் மாற்று ரூபத்தில் காட்சி தராங்களோ அங்கு 2 கைகள் மட்டும் இருப்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. இந்த கோவிலின் சிலைக்கு 2 கரங்கள் மட்டுமே இருக்கிறதாகவும் இந்த அம்பாளின் சிலைக்கு சுயம்பு ரூபத்தில் இருக்கக்கூடிய தேவி காட்சி தருவதாகும். இந்த கருவறையில் இருக்கக்கூடிய பெண்கள் பூஜை செய்யலாம், வழிபாடலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் கோவிலில் அதிகாலையில் 3 மணி முதல் பகல் 1 மணி வரையிலும், மாலை 3 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் கோவில் திறந்திருக்கும். ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி, சித்தர் பீட திருவிழா போன்ற நாட்களில் இந்த கோவில் இரவு நடை திறக்கப்படுவதாக சொல்லப்படுது. தைப்பூசம், உகாதி, தமிழ் புத்தாண்டு, சித்ரா பௌர்ணமி, ஆடிப்பூரம், நவராத்திரி பௌர்ணமி, அது மட்டும் இல்லாமல் அமாவாசை நாட்களில் இங்கு அடிகளாரின் பிறந்த நாளில் மார்ச் 4ஆம் தேதி கொண்டாடப்படுவதாக சொல்லப்படுது. ஏன்னு நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.